அப்ப தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு திருமண முயற்சி அப்படின்றது கை கொடுக்கும். ஏன்னா நாள்பட்ட திருமணம் நடக்காதவர்களுக்கும் இந்த திருமண முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். இறையொருளும் குருவருளும் நிறைந்த ஒரு ராசியும் லக்கணம் எது அப்படின்னா தனுசு தான். லக்கணத்துக்கு 4ல் சனி உட்கார்ந்துருக்காரு. இப்ப விரையாதிபதியும் பஞ்சமாதிபதி செவ்வாய் போய் 4ல் உட்கார்ந்துருக்காரு. புத்திரஸ்தானாதிபதி விரையாதிபதி 4ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய பொருட்செலவு அப்படின்றத இந்த பராபவ வருடம் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். நீங்க நல்ல தாராளமா செய்யலாம். குரு பூச நட்சத்திரத்துல இந்த இடத்த பார்க்கும்போது 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா பயணங்களை குறைச்சுக்கொள்ளணும். இந்த பராபவ வருடத்தில் தனுசில் பிறந்தவர்கள் பயணத்தை குறைப்பது நல்லது, அல்லது பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இதுல கொஞ்சம் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வடநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவினுடைய இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதல் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க.
அர்க்காதிபதி சந்திரன். அர்க்காதிபதியும் சந்திரன். அதுக்கு பட்சி இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. உயர்ந்த எண்ணமும் ஒழுக்கமும் கொண்ட தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு பராபவ வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தனுசு லக்கணம், தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு கொஞ்சம் சுய கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா இவங்ககிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யறதுல கெட்டிக்காரங்கன்னு வச்சுக்கொள்வோமே. இதை விட இறையொருளும் குருவருளும் நிறைந்த ஒரு ராசியும் லக்கணம் எது அப்படின்னா தனுசு தான். இப்ப சதய நட்சத்திரம் உள்ள வந்திருக்கு. இதுல பூராடத்துல பிறந்தாலும் சரி, உத்திராடத்துல பிறந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் இதுல இருக்கும். ஏன்னா சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். இப்ப ராகு இதுக்கு 3ல தான் உட்கார்ந்துருந்தாங்க. இது வரைக்கும் அவர் 3ல தான் உட்கார்ந்துருக்காரு. இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்பதால் இவர்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே இயற்கையாகவே வெற்றி அடையக்கூடிய தன்மை உடையது. இயற்கையாகவே. ஏன்னா இவங்களுக்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இப்ப ராகு அங்கதான் நிக்கிறார். இப்ப ராகு சுயஸ்தானம் வாங்கியிருக்காரு. இதுல இவங்களுடைய 1, 5, 9 எப்படி இருக்குன்னா, கும்பம், மிதுனம், துலாம், இதுலதான் ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கு. இது இந்த தனுசு லக்கணத்துக்கு காமத்திரிகோணமாக அமையும், காலபுருஷனுடைய காமத்திரிகோணமாக அமையும். அப்ப தனுசு ராசி லக்கண நேயர்களுக்கு திருமண முயற்சி அப்படின்றது கை கொடுக்கும். ஏன்னா நாள்பட்ட திருமணம் நடக்காதவர்களுக்கும் இந்த திருமண முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதே நேரம் இந்த ராசி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்கணத்துக்கு 7ல உட்கார்ந்துருக்காரு. இந்த 7ஆம் இடம் அப்படின்றது லக்கணத்துல உட்கார்ந்தா அது திக்பலம், ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று லக்கணத்துல உட்கார்ந்துருக்கும்போது சிறப்பு. ஆனா 7ல போகும்போது நிஷ்பலமா மாறிடுவார். அப்ப இந்த தனுசு லக்கணத்துல இதுவரைக்கும் இந்த ஓராண்டு பாருங்களேன், நம்ம மற்றவங்களுடைய பயனடைவதற்காக நம்ம கொஞ்சம் உதவிகரமா இருந்திருப்போம். மற்றவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நாம கொஞ்சம் அதுல பங்கெடுத்திருப்போம். ஆனாலும் அதுல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவனுக்கு உதவி செஞ்சோம், நல்லவனுக்கு உறுதுணையா இருந்தோம் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, அது இதுல இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல லக்கணத்துக்கு 4ல சனி உட்கார்ந்துருக்காரு. இப்ப விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியும் செவ்வாய் போய் 4ல உட்கார்ந்துருக்காரு. புத்திரஸ்தானாதிபதி விரையாதிபதி 4ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய பொருட்செலவு அப்படின்றத இந்த பராபவ வருடம் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். நீங்க நல்ல தாராளமா செய்யலாம். இதை விட குழந்தைகளுக்காக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் செய்யலாம். இல்ல தனக்கு ஒரு வீடு வாங்கி கட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் நீங்க கட்டலாம். இருக்கிற வீட்டுல மாடி எடுக்கணும், எடுங்க, இதெல்லாம் சரி. பட் இதே ராசியாதிபதி சொல்லக்கூடிய லக்னாதிபதி என்ன செய்யறாருன்னா, ஜூன் மாசத்துக்கு பின்னாடி 8ஆம் இடமாகிய கடகத்துல உச்சமடைகிறார். இந்த உச்சமடையக்கூடிய குரு என்ன செய்யறாரு, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் சனியையும் பார்க்கிறார். அப்ப குரு பூச நட்சத்திரத்துல இந்த இடத்தை பார்க்கும்போது 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பயணங்களை குறைச்சுக்கொள்ளணும். இந்த பராபவ வருடத்தில் தனுசில் பிறந்தவர்கள் பயணத்தை குறைப்பது நல்லது, அல்லது பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப இன்னொரு பக்கம் அம்மா பேர்ல ஒரு சொத்து இருக்கு, இல்ல நம்ம அப்பத்தா பேர்ல, அதாவது அப்பாவோட அம்மா பேர்ல ஒரு சொத்து இருந்து அது பிரிக்கப்படாம கிடந்து
அல்லது அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து அதை வாங்கி அதுல கட்டடம் கட்டிடுவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா அதை என்னைக்குமே வில்லங்கம் தான். அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுறது நல்லது. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு நீங்க வாங்கி கட்டினா கூட தாமதமாகி நடக்கும். கான்ட்ராக்டர்ல கொஞ்சம் கரெக்டா பேசிக்கணும். அப்ப 10 ரூபா செலவழிகிற இடத்துல 12 ரூபா தான் செலவழியும். அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யுக்தியில நம்ம என்னதான் செயல்பட்டாலும் இது நடக்கத்தான் செய்யும். நம்ம அதை மாற்ற முடியாது. சில பேருக்கு இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த வீட்டு வேலையை ஆல்டரேட் பண்ணி அல்லது பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் மராமத்து வேலையில பார்த்த உடனே ராகு அப்படியே அவிட்டத்துக்குள்ள வந்த உடனே என்ன செய்யும்னா, தான் பெற்ற குழந்தைகள் ஏதாவது ஒண்ணுக்கு சுபகாரிய செலவு வந்து நிற்கும். அப்ப சுபகாரிய செலவுனா கல்யாண செலவுன்னு வச்சுக்கோமே, நல்லா ஜாம்னு நம்ம பண்ணலாம். என்ன எப்படி இருந்தாலும் கடன் வாங்கி தான் செய்ய போறோம். அதுக்காக பயப்பட வேண்டாம். நன்றாக செய்யுங்க. வாழ்க்கையில 8ல வரும்போது கொடுக்கல் வாங்கல்ல மிக எச்சரிக்கையா இருங்க. உதவி செய்யறேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை நம்ம கொடுத்து போட்டு தேவையில்லாம காலத்தால் அது வந்து வாங்கவே முடியாது, வரவும் வராது. இப்ப வாரா கணக்கு அப்படின்லாம் எழுதிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாக்கியாதிபதி சூரியன் பஞ்சமத்துல கேது சார்த்த உட்கார்ந்துருக்காரு, கேது 9ல இருக்காரு. அதனால நீங்க எப்பயுமே வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுடைய வழிபாடு நல்லா சிறப்பா பண்ணிக்கங்க. எப்பயுமே முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு என்னைக்கும் துணை இருக்கும். நீங்க முருகனை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டாலும் சரி, வியாழன், செவ்வாய், ஞாயிறு இந்த 3 நாட்கள்ல நீங்க எப்ப வேணாலும் முருகனை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட முருகனை வழிபடலாம், தவறு இல்லை. உங்களுக்கு எப்பயுமே தெய்வத்தினுடைய உறுதுணையும் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு அப்படின்றதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப இந்த வருடத்தினுடைய நிலையில தனுசு லக்கணத்துக்கு நன்மைகள் இருக்கிறது. பாதுகாப்பு என்பது, எச்சரிக்கை என்பது மிக அவசியம். ஆகையால் ஒரு செயல் முடிந்த பின்பு நாம் வருத்தப்படுவதை விட அதற்கு முன்பாக யோசித்து ஒரு முடிவை எடுத்தோம் என்றால் இந்த வருத்தங்களோ கவலைகளோ இழப்புகளோ ஏமாற்றங்களோ இல்லாமல் பராபவ வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நிலையைத்தான் கொடுக்கிறது. அதை ஆனந்தமாக ஏற்று நல்ல மகிழ்ச்சியாக வாழுங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.